வணக்கம் நண்பர்களே. இந்த யூடியூப் வீடியோல இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டோட தலைவர் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, போர் அப்டேட்ஸ் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி டெய்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்காரு மனுஷன். அதுவும் டெவலப்டு கண்ட்ரி அமெரிக்காவோட ஒரு தலைவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது உண்மையாலே எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. இன்னைக்கு இந்த கான்ஃபிளிக்ட்ல கடந்த 24 மணி நேரத்துல என்ன மாதிரியான நகர்வுகள் நடந்திருக்கு, எதை நோக்கி இந்த ஒரு போர் பயணிச்சுக்கிட்டு இருக்கு, இது மட்டும் இல்ல சர்ப்ரைஸான கால்லாம் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இதோட பங்களாதேஷ்ல இப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவுகள் ஒரு மாற்றம் ஏல தொடங்கி இருக்கு. இந்த குறிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட் இந்தியாவுக்கு மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அதை வெளியில தெரியாத மாதிரி அமைதியா வச்சுக்கிட்டாங்க. இதை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இது மட்டும் இல்ல, நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் ட்ரம்ப்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். அதாவது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. ஆரம்பத்துல இந்த டாரிஃப் பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் கடந்த ஆண்டு டாரிஃப் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு சில அமெரிக்காவோட அதிகாரிகளே சொன்னாங்க, இந்த 50% டாரிஃப்லாம் போட்டிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போன் எடுத்து பேசினாருன்னே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருமே, ஏன் பேச மாட்டாரு? அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் அவர்கள் 3 தடவை போன் பண்ணியும் இக்னோர் பண்ணிட்டாரு, அவாய்ட் பண்ணிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு அப்ப செய்திகள்ல வந்தது நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப நடக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்த்தா எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல வேளை அவர் போன் எடுத்து பேசல அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப வர இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் ஒரு காமெடி ஷோ, அதுவும் இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோல இருக்க மாதிரி அங்க ஜேர்னலிஸ்ட் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாரும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது விளாடிமிர் புட்டின் அவர்கள் இவருக்கு கால் பண்ணதாகவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த தொலைபேசி கான்வர்சேஷன் போச்சுன்னு சொல்றாரு. சோ இதுல நிறைய விஷயங்கள்ல குறிப்பா நான் இந்த ஈரான் மேல பண்ண இந்த ஆபரேஷனை கண்டு புட்டின் அவர்கள் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, பாராட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையோ பொய்யோ, ஆனா 1 மணி நேரம் பேசியிருக்காரு சொல்றாரு. இதுல ஈரான் சீஸ்ஃபயரும் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸுக்குமான விஷயங்கள் தான் அதாவது முதன்மையா ரஷ்யா தரப்புல வச்சதா சொல்லப்படுது. இதுல ரஷ்யன் மீடியேஷன், சோ எந்த அளவுக்கு நாங்க உதவிகள் பண்ண முடியும், நாங்க இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரதுக்கு இல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஏதாவது எங்களால முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்டு கொடுங்க, நாங்க அதை பண்றதுக்கு முயற்சிகள் பண்றோம் அப்படின்னு புட்டின் தரப்புல சொன்னதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டிப்ளமேட்டிக் புஷ், 2 பேருமே இந்த கிரைசிஸ் உலக நாடுகள்ல குறிப்பா நிறைய சவுத் ஏசியன் கண்ட்ரி நிறைய நாடுகள் கிரைசிஸ் சந்திச்சிட்டு இருக்காங்க, இந்த எனர்ஜி கிரைசிஸ். சோ இந்த நேரத்துல அவங்களையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைகளை உட்கார்ந்து நீங்க இதை தீர்வு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரஷ்யா தரப்புல சொன்னதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரெட் லைன் டைரக்டா சொல்லியிருக்காரு, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கூடாது, அதுல அமெரிக்கா தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் புட்டின் அவர்கள் அதை ஏத்துப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்றதும் அவர் தெரிவிக்கிறார். சோ இந்த ஒரு கான்வர்சேஷன் 1 hour கான்வர்சேஷன்ல என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் சொல்றதுதான். ஏன்னா ஆரம்பத்துல 3 ஜெட்டுன்னு ஆரம்பிச்சாரு, இப்ப 11 ஜெட்டு வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள்ல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கவுண்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார். சோ அந்த மாதிரி நம்ம இவர் சொல்றத ரொம்ப சீரியஸா எடுத்துக்க முடியுமா அப்படின்றது தெரியல. பட் ஆனா கண்டிப்பா ஈரானுடனான இந்த விஷயங்கள்ல அவ்வளவு சீக்கிரத்துல அமெரிக்கா பின்வாங்க மாட்டாங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு காமெடி ஸ்டேட்மெண்ட் 46 கப்பல்கள் ஈரான் கப்பலை முழுக்கடிச்சிட்டோம் அப்படின்னு யுஎஸ் மிலிட்டரி என்கிட்ட பெருமையா சொன்னாங்க. சோ எதுக்கு அதை முழுக்கடிச்சிங்க, அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாமே, அந்த ஷிப்போட குவாலிட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாராம். உடனே இல்ல அது முழுகிறத பார்த்தா நமக்கு ஒரு ஃபன்னா இருக்குமே அப்படின்னு யுஎஸ் மிலிட்டரி தரப்புல சொன்னாங்களாம். உடனே இவர் ஓ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாராம். சோ இது ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி அங்க இருக்க ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. சோ இது ஒரு டெய்லி ரொட்டீனா ட்ரம்ப் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. பட் ஜியோ பாலிடிக்ஸ்ல வித்தியாசமான ஒரு திருப்பங்களா நம்ம பாக்குறோம். அதுல இதுவும் ஒன்னாதான் நான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சோ இதுல முதல்ல சொல்லணும்
நினைச்சேன். இதை தொடர்ந்து அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை வந்து எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேஸை வந்து நம்ம தாக்கி இருக்கோம். சோ அந்த பேஸ்ல ஒரு முக்கியமான பேஸான முரிட் ஏர்பேஸ், பாகிஸ்தானோட முரிட் ஏர்பேஸ். ஸோ இந்த ஏர்பேஸை வந்து பாகிஸ்தான் ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்தது. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல கூட பார்த்தோம். ஆனா இப்ப ஒரு முக்கியமான சேட்டலைட் புகைப்படங்கள், செயற்கைக்கோள் புகைப்படங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில அவங்க அதை வந்து சரி பண்ணல, அந்த டேமேஜை வந்து அவங்களால சரி பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம பாகிஸ்தான் வந்து நேரடியா அந்த ஒட்டுமொத்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், ஒட்டுமொத்த பேஸோட டெவலப்மெண்ட்டையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவோட டேமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாத அளவுக்கான இழப்பு வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால வேற வழி இல்லாம டெமாலிஷ் பண்ணியிருக்காங்கன்றது தெளிவா இப்ப புகைப்படங்கள் காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ இந்தியாவோட இந்த ஆபரேஷன் சிந்தூர் பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம், இன்னும் முழுமையா முடிக்கல அப்படின்னு தொடர்ந்து இந்தியா தரப்புல சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்கான டெவலப்மெண்ட்ஸை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட டீம் அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா புகைப்படங்கள், செயற்கைக்கோள் புகைப்படங்களை வந்து தெளிவா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் எப்படி அதை சரி செய்ய போறாங்க, எப்படி சரி செஞ்சிருக்காங்க, அதுல எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த ரிப்பேர் விஷயத்துல பாகிஸ்தான் தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது இது ஒரு பெரிய சாட்சி அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. சோ இதை நான் கூடுதலா சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம முக்கியமா பார்க்க போற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பங்களாதேஷோட முக்கியமா இந்த ரஹ்மான் ஆட்சி, தாரிக் ரஹ்மான் ஆட்சி வந்த பிறகு ஒரு முக்கியமான விசிட் வந்து டெல்லிக்கு பங்களாதேஷோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்திருக்காரு. ஸோ இவரோட இந்த பயணம் வந்து ரொம்ப காது வச்ச மாதிரி ஒரு லோக்கி விசிட்டா வந்து வச்சிருக்காங்க. ஆனா அவரு இந்த விசிட்ல ஹை லெவல் மீட்டிங்ஸ் வந்து நடத்தியிருக்காரு. யாரோடன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரா சீஃபோட நடத்திருக்காரு, டிஜிஎம்ஐ சிவில் செக்யூரிட்டி டீமோட நடத்திருக்கதா தெரிவிக்கிறாங்க. சோ இது வந்து குறிப்பா தாரிக் ரஹ்மான் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் விசிட்னால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹை லெவல் செக்யூரிட்டி என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. மேஜர் ஜெனரல் சௌத்ரி வந்து குறிப்பா இந்தியாவோட, அதுவும் குறிப்பா ராவோட சீஃபை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு, பராக் ஜெயினை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. லெப்டினன்ட் ஜெனரல் RS ராமனை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு, நம்மளோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சீஃப். இது மட்டும் இல்ல, அஜித் டோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்களையும் சந்திச்சு பேசிக்கிறதா சொல்லிருக்காங்க. ஸோ பைலேட்டரல் டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த டாக்ஸ் வந்து தெளிவா வந்து நமக்கு ஒரு விஷயத்த வந்து காட்டுது. அது வந்து ஒரு மியூச்சுவல் செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ கடந்த ஒரு 18 மாசமா எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, ஸோ பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு அப்படின்றது அட்லீஸ்ட் நமக்கு தெரியுது. ஷேக் ஹசீனாவோட கம்பேக் இல்ல எக்ஸ்ட்ரடிக்ஷன் வந்து எடுத்துட்டு வராங்க இல்லைன்றதெல்லாம் அது வேற விஷயம். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு மியூச்சுவல் செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறதான முக்கியமான காரணம் என்னன்னா, பங்களாதேஷுக்கு எதிராக இங்கிருந்து செயல்படுறதோ இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் செயல்படுறதோ, இந்த விஷயங்கள் இரண்டுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தைகள்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, கம்யூனிகேஷன். சோ 2 தரப்புல இருக்க பேச்சுவார்த்தைகள் எப்படி முடக்கம் ஏற்பட்டதுன்னா, இந்த ஷேக் ஹசீனா வந்த பிறகு நீங்க உடனே பேச்சுவார்த்தைகளே இல்லாம இந்தியாவுக்கு எதிராக குரல்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அட்லீஸ்ட் லாஜிக்கலா என்ன கம்யூனிகேஷன், என்ன நடக்குதுன்னு பேச்சுவார்த்தைகள் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாதான் இது நம்மளால முடியுமா முடியாதா, என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து இப்ப தொடங்க போறாங்கன்ற விஷயங்கள் தெளிவா தெரியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் கண்டெக்ஸ்ட். ஸோ மெடிக்கல் கிரவுண்டு எப்படி வந்து இந்தியா ஒரு மெடிக்கல் டூரிசமுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களா இருக்கோ, ஸோ அந்த ட்ரிப்ல வந்து அதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அவரோட இந்த மெடிக்கல் விஷயத்துக்காக வந்திருக்குன்னு நிறைய ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டெக்ஸ்ட்னா பொதுவா வெளியில தெரியாத மாதிரி ஒரு லோக்கி விசிட்டா மெயின்டைன் பண்றதுக்காக இதை பண்றாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு இது சாதகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதை வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு,
பெருசாக்கி இன்னும் பூதகரமா இந்தியாவுக்கு எதிரான இந்த வெறுப்புணர்வை தூண்டுற வேலைகளை வந்து பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இது முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசிக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஜெய்ஹிந்த், பாய்.